ஹாய் எவ்ரி ஒன், திரும்ப இந்த வீடியோக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறேன்னா, வாட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ், எதுக்காக மேத்தமெட்டிக்ஸ் கிரியேட் ஆச்சு, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மணி இன்டன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் அவங்க கேட்குற ஃபஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை ஃபேமஸான மீம்ஸ், ஃபேமஸான ரீல்ஸ் இதெல்லாம் சொல்கிற மொதல் ஸ்டார்ட் என்னென்னா, நான் கடைக்கு போகிறேன்டா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிறேன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறேன், நான் ஒரு 100 கொண்டு போகிறேன், ஒரு 50 ரூபாயோ 77 செலவாகுது, ஸோ மீதி இவ்வளோ பேலன்ஸ் வருது. ஸோ பேசிக் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இது தெரிஞ்சாலே போதுமே. அப்புறம் எதுக்கு நான் இந்த வெக்டர் அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், இதுக்கு மேலே ஹையர் கான்செப்ட்ஸ்னால் ரொம்ப அட்டாமிக் லெவல் கான்செப்ட்ஸ் இருக்கும், அப்புறம் நார்மலைசேஷன்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது எதுக்கு கூடவே இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நான் எதுக்கு கற்றுக்கணும், இந்த பேசிக்கான விஷயத்துக்கு எதுக்கு ரொம்ப அட்வான்ஸ், இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினாக எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேமஸான மீம்ஸும் இதை தான் ரொம்ப இண்டிகேட் பண்ணியிருக்கோம். பட் அக்கார்டிங் டு மீ, மேத்தமெட்டிக்ஸ்னால் ஹவு த பர்சன் இஸ் லாஜிக்கலி திங்கிங் சம்திங். ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குதுன்னா அது எப்படி ஒரு லாஜிக்காக கேதர் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஃப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் டே பர்டிகுலர் டைமிங்கில் ஸோ கிராஃப் பீக் இப்படி போய்ட்டுருக்கு. ஸோ அதோட கிராஃப் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 டைமுக்கு 5 சாம்பிள் எடுத்துருப்பேன். அது ஒன்று ஒரு சாம்பிள்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 சாம்பிளில் இந்த கிராஃபை ஃபாலோ பண்ணுன்னா, ஸோ 6வது சாம்பிள் அதே கிராஃபை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லாஜிக் அனாலிசிஸ்க்கு தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு லைன் சொல்லியிருப்போம், ஒரு ஃப்ரூட் வந்து 10 ரூபானா 10 ஃப்ரூட் எவ்வளோ அப்படின்ற ஒரு சின்ன லாஜிக் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்ற ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. தென் இருந்தாலும் இந்த வெக்டர் அல்ஜிப்ரா எதுக்கு ப்ரோ, நான் படிக்கிறது பேசிக்கான ஒரு ஒர்க்குக்கு, இது எதுக்கு இந்த வெக்டர் அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், இல்லை இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வீடியோட மேத்தமெட்டிக்ஸோட நோக்கம் ரொம்ப பேசிக்காக லாஜிக் அனாலிசிஸ்ன்றதுக்காக மட்டும்தான். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் இந்த 2 விஷயம் அப்படின்னு நான் பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன்னா ஒரு ஹையர் டிகிரி டு லோவர் டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ x³ இருந்தால் அது x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்காக லீனியர், அப்புறமேட்டுக்கு குவாட்ராட்டிக், கியூபிக், ஒரு பாலினாமியல் என்ன, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சதாக ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது எல்லாமே நம்ம ரியல் டைம்லேயே பார்க்கலாம். ஸோ ரியல் டைமில் ஒரு டாட் வைக்கிறோன்னா ஒரு ஃபஸ்ட்டு நல் டைமென்ஷன் இருக்கும், ஒரு டாட்ன்றது 0 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷன் சொல்லுவாங்க. தென் இங்கே ஒரு புள்ளியிலேருந்து இது ஒரு புள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இப்படி பார்த்தா ஒரே ஒரு மைனாக தெரியும். ஸோ அது 1D, சிங்கிள் டைமென்ஷன். ஸோ ஒரு லென்த், ஒரு பர்த் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது 2D. அது கூட ஒரு ஹைட் அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா, லென்த்து பிரெத் இருக்கணும், கூட ஹைட் எடுத்துக்கிட்டோம்னா இது 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு லீனியரான நேரான ஒரு கோடு மட்டும்தான் பார்க்குறோம்னா ஒரு லீனியர் லைன். இது வந்து ஒரு டைமென்ஷன் இருக்கனால இதோட டிகிரியும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒய்ன்ற ஒரு ஈக்குவேஷனில் x+2 x+ சம்திங் இல்லைனா y = x அப்படின்னு எக்ஸோட பவர் 1 இருக்கா. ஸோ இது ஃபஸ்ட்டு லீனியர் இப்படி மட்டும் இருக்குது. இது ரியல் டைமில் எங்கே சொல்லலாம்னா, ஒரு ஃபார்முலா ரேஸ் கால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒருவேளை இப்படி இருக்க ரோடு வந்து கொஞ்சம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட ஆங்கிள் என்ன, ஸோ y = mx + cன்றது வந்து நார்மலான ஒரு லைனோட ஈக்குவேஷனாக. ஸோ அதில் வந்து அதோட ஸ்லோப் என்னன்னு கால்குலேட் பண்ணி அதோட இன்டர்செப்ஷன் எங்கே இருக்குது, ஸோ அந்த mx+ல சால்வ் பண்ணி ஸோ அதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடத்துல போய் ஒரு டேர்னிங் இருக்குன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பீட் அவுட்டில் தான் போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த பாயிண்டில் எந்த இடத்துல அக்யூரேட்டாக வளைஞ்சால் எந்தெந்த ஸ்பீட் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, இன் டெர்ம்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு யூ ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ y = x² + சம்திங். ஸோ நம்ம ரொம்ப பேசிக்காக அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன இருக்குன்னா, ax² + bx + இதான் ஜென்ரல் ஃபார்மாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா, ஒரு கிராஃப் போட்டோன்னா இப்படி வளைஞ்சிருக்கும். எல்லாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா இப்படி ஒரு கிராஃப் போட்டோன்னா இப்படி இருக்கிறது வந்து x² அந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம்னா, நம்ம அட்வான்ஸ் லெவலாக யோசிக்கலாம். ஸோ இங்கே எர்த் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே மாஸ் இருக்குது. ஸோ நம்ம எலான் மஸ்க் மாமா இருக்கார்ல, ஸோ அந்த மாமா வந்து இங்கேருந்து நமக்கு சேட்டலைட் அங்கே அனுப்ப போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வேணால் ஸோ இஸ்ரோவை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற அந்த சேட்டலைட் வந்து இங்கே ரீச் ஆகணும். ஸோ அதோட ஆர்பிட் பார்த்து இப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் எர்த் இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து இப்படி ரிவால்வ் ஆகும். ரிவால்வ் ஆகிட்டு
எந்த ஒரு கட்டத்தில் அந்த கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோ அங்கே ரொம்ப தேர்ஸ் கொடுத்து இன்னும் பெருசாக ரிவால்வ் ஆகும். தென் கிராவிட்டியோட எக்ஸ்டெண்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் ரிவால்வ் ஆகும். தென் அப்படியும் அந்த பர்டிகுலர் எங்கே ரீச் ஆகணும் அந்த டெஸ்டினேஷனுக்கு போகும். இது வந்து பேசிக்கான ஐடியா. இப்போ இப்படி ரிவால்வ் ஆகுது இல்லை, ஸோ இந்த ரிவால்வ் ஆகிறது ஒரு வந்து எலிப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்படின்னா இப்படி எலிப்ஸ் இருக்குது. இதில் ஒரு கட் மட்டும் பண்ணால் இட்ஸ் ஜஸ்ட் நம்ம எடுத்து அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பண்ணலாம். ஸோ ஒரு இங்கே படிக்கிற 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் படிக்கிற இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ற ஒரு விஷயம் நம்ம அந்த இடத்துல சேட்டலைட் கம்யூனிகேஷனில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு இடத்துல அந்த ஆர்பிட்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரொஜெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இது பேசிக்கான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வருது. தென் இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் ஜஸ்ட் 3 டைமென்ஷன். லென்த்து, ஸோ லென்த்து பிரெத்து ஹைட்டு சொன்னோன்னா அதில் ஒரு பாயிண்ட் எடுக்கும். இது வந்து ரொம்ப விஷுவலாக சொல்லணுன்னா எக்ஸ் ஆக்சஸ் நார்மலாக எடுக்கலாம். இதில் ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் குவாட்ரண்ட் இங்கே வச்சு புள்ளி எடுத்துக்கும். அதுவே நம்ம தேர்டு XYன்னு பார்க்குறப்ப தேர்ட் டைமென்ஷன் 0வாக இருக்கும். அதனால் அந்த புள்ளி இங்கே தான் இருக்கும். ஒருவேளை தேர்ட் டைமென்ஷனில் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ ஒரு கியூப் இருக்குது, அந்த கியூபுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, இது வந்து ஃபிசிக்ஸ் ஓரியன்டேட்டாக வந்தோன்னா இந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது. ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாவில் இருக்க அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டமில் இருக்க அந்த எலக்ட்ரான் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. தென் இன்ட்ராக்ட் ஆகிறப்ப இங்கே ஒரு கியூப் ஸ்ட்ரக்சர், இங்கே ஒரு கியூப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட இன்ட்ராக்ஷன். பட் அதெல்லாம் ஆக்சஸ் ஃபைட்லேயே பார்த்தோன்னா இது ஒரு பாயிண்டில் இருக்குது, இது ஒரு பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் மில்லர் இண்டிசஸ்ன்ற ஒரு லைனில் சொல்லுவாங்க. ஐ மீன் பர்டிகுலராக அது எந்த இடத்துல இருக்குதுன்னு, ஐ மீன் எந்த ஃபேஸ் லைனில் இருக்குன்னுலாம் சொல்கிறது. ஸோ அது வந்து இது கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, இது இப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இங்கே இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த இடத்துல நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கோ அந்த இடத்துல ரெண்டு இன்ட்ராக்ட் ஆகிட்டு ஸோ அதோட மேபி ரெண்டு கோவலன்ட் பாண்டோ ஸோ சம் அதர் பாண்ட் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இது அவுட்டர் மோஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இதோட அட்வான்ஸ் லெவலாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கனாலும் ஒரு சினிமா ஃபீல்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நமக்கெல்லாம் நோலன் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவர் ரீசனாக எடுத்த லோப்பன்ஹைமர். ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலரான அந்த ரொம்ப அந்த அட்டாமிக் பாக் எப்படி வெடிக்குது, அப்புறம் அந்த ஃபோம்லாம் ஜென்ரேட் ஆச்சுல, அந்த காற்றுலாம் எப்படி வந்தது, தென் அந்த இது வந்து இப்படி ரொம்ப ஒரு மேக ஃப்ளோ மாதிரியே இருந்ததில்ல. ஆனால் உண்மையில் ஒரு அட்டாமிக் பாக் எப்படி வெடிச்சிச்சோ அப்படி இருக்க மாதிரி அந்த கலர் எஃபெக்டாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த கெமிக்கல் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் இத்தனை % ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு பெரிய கெமிஸ்ட் கூட்டத்தையே வச்சு தான் அந்த நூலில் அந்த பெரிய ஃபிலிம் எடுத்து தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இப்படி சுற்றி தான் அந்த ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எலக்ட்ரான் ஸ்பின்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக காமிக்கிற நோலன் மீன்ஸ் அவர் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் அட்டாமிக் மார்க் அந்த சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவைப்படுற இத்தனை % இந்த கெமிக்கல் எத்தனை % கொடுக்குற இடத்துல இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ஸோட அந்த ரியாக்ஷன்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் இந்த ஸ்பேஸில் இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இதை எடுத்து நம்ம இதை இங்கே யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இத்தனை % யூட்டிலைஸ் பண்ணுன்ற அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த கியூபிக் ஈக்குவேஷன் யூஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலனா ஒரு விஷயத்தோட ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குது, மீன் இங்கே லான்ச் பண்ணுறோம்னா அது இதுதான் டெஸ்டினேஷன்னா போகிற வரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணும். ஸோ பாதி தூரம் கடந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை முக்கால்வாசி தூரம் கடந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் என்ன பேத்தை ஃபாலோ பண்ணிச்சு, அப்போ அதே பேத்தாக ரிமைனிங்கை ஃபாலோ பண்ணும். ஒருவேளை கியூபிக் இப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே தான் போகும்னு நம்ம சொல்லலாம். ஒரு லீனியர்னா இப்படி, ஒருவேளை கியூபிக்னா இப்படி போதா இப்படின்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஒரு 10 விஷயம் இருக்குது, 7 விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிமைனிங் ஒன்று நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலனால அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸால் ஈஸியாக கொடுக்க முடியும். ஈவன் தோ ரொம்ப சிம்பிளாக காஸ்ட் காயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,000 டைம்ஸ் டாஸ் பண்ணாலும் ஒரு 5,000 டைம்ஸ் வந்து ஹெட்ஸும் 5,000 டைம்ஸ் வந்து டெய்லும் கிடைக்கும். ஆனால் அதுவே 70% பண்ணோம்னா ஹெட்ஸ் கிடைக்க தான் மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெய்ல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா நம்ம 30% இன்னும் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையும் இருக்குது. இந்த ஹெட் ஆர் டாஸ் வந்து இன்னொரு இடத்துல எங்கே சொல்லலாம்னா இந்த லாட்ரி சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 1 lakh சீட்ஸ் விற்கிறாங்க, அதில் 70% ஆஃப் சீட்ஸ் வாங்குகிறோம். அதுக்கே நமக்கு வந்து 70,000 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதில் நமக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பல்க் அதை வாங்கிட்டோன்னா அதில் நமக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போய்ட்டுருக்கலாம். இதை வச்சு ரீசெண்டாக இன்னொரு மீம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அங்கங்கே நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் மேத்தமெட்டிக்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே தெரிஞ்ச ஒரு சின்ன கால்குலேஷன். மளிகை கடைக்கு போகிறோம், அங்கே வாங்குகிறோம், கடலை வாங்குறோமோ உளுத்தம்பருப்பு வாங்குறோமோ, இந்த கால்குலேஷன்ஸ் இங்கேயே முடிஞ்சு போயிடுது. ஆனால்
இந்த விஷயம் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு படித்தோன்னா நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். தென் எங்கே ஜாபுக்கு போனாலும் அந்த இடத்துல ரொம்ப டேக் கேராகவும் இருக்கும். தென் அடுத்து நான் என்ன டாபிக் பற்றி பேச நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.